நான் முதல் விஷயமா இந்த கிட்னி பீன்ஸை எதுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லுவேன்னா, நல்லா சாஃப்டா வெந்திருக்கு. இதுல நம்ம ஒரே ஒரு கை ராஜ்மா மட்டும் தனியா எடுத்து வச்சிருக்கிறோம். நச்சு பொருட்கள் அதிகம், மிக அதிகமான நச்சு பொருட்கள் இந்த கிட்னி பீன்ஸ்ல இருக்கு. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கான வீடியோ சிவப்பு சிறுநீரக மொச்சை. என்ன டாக்டர் சொல்றீங்க? ராஜ்மா பீன்ஸ், கிட்னி பீன்ஸ். ராஜ்மா அப்படிங்கிறது ஹிந்தி சொல்லு, கிட்னி பீன்ஸ் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்றோம். தமிழ்ல சிவப்பு சிறுநீரக மொச்சை அப்படின்னு சொல்றோம். அப்படி சொல்றது கிடையாது, நாமளும் கிட்னி பீன்ஸ் தான் சொல்றோம். ஆனா ஒரு ஆச்சரியம் பாருங்க, இதை அப்படியே நீங்க பெருசுபடுத்தீங்கன்னா உண்மையிலேயே சிறுநீரகம் எப்படி இருக்குமோ அதே தான் இந்த பீன்ஸ். அப்படியே எக்ஸாக்ட் ஷேப்போட இருக்கு. அந்த எக்ஸாக்ட் கிட்னி வடிவத்துல இருக்கிறதுனால இந்த பேர் வந்திருக்கு. இந்த சிவப்பு சிறுநீரக மொச்சை அப்படிங்கிற பேர் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கிறதுனால சில பேர் இதை வந்து பவள மொச்சை அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு நான் படித்தேன். வித்தியாசமான ஃபேக்ட்ஸா இருந்துச்சு. பட் இந்த ஃபேக்ட்ஸோட முக்கியம், இதுல வந்து சில நச்சு பொருட்கள் அதிகம், மிக அதிகமான நச்சு பொருட்கள் இந்த கிட்னி பீன்ஸ்ல இருக்கு. அந்த நச்சு பொருள் வேற ஒன்றும் இல்லை, ஃபைட்டோஹீமக்ளூட்டினின் அப்படிங்கிற ஒரு நச்சு பொருள் இதுல அதிகமா இருக்கு. ஒன்றும் பயப்படவே வேண்டியது இல்லைங்க. இந்த ஃபைட்டோஹீமக்ளூட்டினின் அப்படிங்கிறது நம்ம நல்லா இந்த கிட்னி பீன்ஸை அவிக்கும் போது, வேக வைக்கும் போது ஃபைட்டோஹீமக்ளூட்டின்ஸ் எல்லாமே போயிடும். நம்ம ஊர் மட்டும் இல்ல, உலகத்துல எல்லா நாடுகள்லயுமே இது ரொம்ப ஃபேமஸ். நாம வந்து இதை வந்து குழம்பா ஆக்கி நம்ம செய்யறோம் ஆரோக்கியமான முறையில. நிறைய பீன்ஸ், அதாவது கேன்ல வந்து இந்த பீன்ஸ்லாம் வந்து ரெடி டு ஈட்டா வந்து முன்னாடியே வேக வைக்கப்பட்டு ஊற வைக்கப்பட்டு கிடைக்குது. இந்த மாதிரி பதப்படுத்திய ஒரு பீன்ஸை விட நம்ம ஊர்ல செய்யக்கூடிய குழம்புக்கு 100 மடங்கு பெனிஃபிட்ஸ் ஜாஸ்தி. அதனால இன்னைக்கு நம்ம இந்த ராஜ்மா குழம்பு ரெசிபி தான் பார்க்க போறோம் பின்னாடி. அதுக்கு முன்னாடி இதோட ஆரோக்கிய நன்மைகளுக்குள்ள போயிட்டு அங்க போயிடுவோம். நான் முதல் விஷயமா இந்த கிட்னி பீன்ஸை எதுக்கு யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லுவேன்னா, மெயினா வந்து நம்ம வந்து நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு ஈக்குவலண்டா நம்ம வெஜிடேரியன் ஐட்டம்ல ஒரு நல்ல புரதச்சத்து உள்ள உணவு தேவைங்கிறதுனால அதுல வந்து ஒரு முக்கியமான இடத்த இந்த கிட்னி பீன்ஸ் பிடிச்சிருக்கு. புரதம்ங்கிறது டெய்லியுமே எடுத்துக்க வேண்டிய விஷயம். அப்போ நம்ம இந்த கிட்னி பீன்ஸ், ராஜ்மா வகை உணவுகள், பீன்ஸ் வகைகள் டெய்லி நம்ம உணவுல எடுத்துக்கலாமான்னு கேட்டீங்கன்னா கட்டாயம் எடுத்துக்கலாம். அப்போ எவ்வளவு எடுத்துக்கலாம் அப்படின்னா 100 கிராம் அளவுல எடுத்துக்கலாம். வைட்டமின் மட்டும் இல்லாம இரும்பு சத்து, மினரல் சத்து, தாது சத்து அப்படின்னு அயன், ஃபோலேட், மெக்னீசியம், விட்டமின் பி வைட்டமின்கள், விட்டமின் சி, இது எல்லாமே இந்த பீன்ஸ்ல அதிகம், கிட்னி பீன்ஸ்ல. மூணாவது கொழுப்பு சத்து. நம்ம உடம்புல நல்ல கொழுப்புகள் தான் அதிகரிக்குமே தவிர கெட்ட கொழுப்புகள் குறையும். இதய நோய் உள்ளவர்களுக்கு மிக ஆரோக்கியமான உணவுனா அது இந்த பீன்ஸ் வகை, கிட்னி பீன்ஸ் வகை உணவுகள். நாலாவது இதோட கலோரி அளவுகள் அப்படிங்கிறது ரொம்ப குறைவு தான். ரத்தத்தில் சர்க்கரையை அதிகரிக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது மிக குறைவு. லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் உணவு. அதனால சர்க்கரை வியாதி உள்ளவங்க தைரியமா தாராளமா சாப்பிடக்கூடிய ஒரு உணவு. பட் ஒரு கப்பு 100 கிராம்ங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து அஞ்சாவது வந்து இதுல வந்து கரையக்கூடிய நார்ச்சத்து, கரையாத நார்ச்சத்துன்னு ரெண்டு இருக்கு இல்லையா? இதுல இன்டைஜஸ்டிபிள் ஃபைபர், கரையாத நார்ச்சத்து அப்படிங்கிறது அதிகம். இந்த கரையாத நார்ச்சத்து அப்படிங்கிறது நம்ம குடல் பகுதியில கரையாம அப்படியே நம்ம குடல் பகுதி முழுக்க டிராவல் பண்ணி அழகா வெளியே போடுறதுனால இது நம்ம குடல்ல வரக்கூடிய பல்வேறு பிரச்சனைகள், ஈவன் கேன்சர், குடல் கேன்சர், பெருங்குடல் கேன்சர், கோலான் கேன்சர் போன்ற விஷயங்கள் கூட வராம தடுக்கிறதுல ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. அப்படிங்கிறதுனால இதை நம்ம ரெகுலரா உணவுல சேர்த்துக்கிறதுக்கான இன்னொரு அடிஷனல் பாயிண்ட் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. அடுத்த ஆறாவது நன்மை என்னன்னா, இது வந்து நம்ம எடை குறைப்புக்கு ஏற்ற ஒரு உணவு அப்படின்னு சொல்லலாம். இந்த நார்ச்சத்து மிகுந்த உணவு சாப்பிடும்போது நம்மளுக்கு பசி எடுக்கும் அளவுகள் குறையுது. வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப நல்லது. அடுத்து ஏழாவது, கர்ப்ப காலத்துல வந்து ஃபோலேட் அப்படிங்கிற ஒரு சத்து நம்மளுக்கு தேவை. இரும்பு சத்து கூடவே ஃபோலேட் சத்து தேவை. அந்த ஃபோலேட் சத்து அப்படிங்கிறது இந்த பீன்ஸ்ல மிக அதிகமா இருக்கிறதுனால கர்ப்பிணி பெண்களும் தாராளமா சாப்பிடலாம். ஏன்னா கர்ப்ப காலத்துல நார்மலாவே வந்து கேஸ் ஃபார்மேஷன் அதிகமா இருக்கும், கேஸ் போறது அதிகமா இருக்கும், டர்ரட் புர்ருன்ட்டு தான் இருக்கும். என்னன்னா இப்போ இந்த பீன்ஸையும் சேர்த்தும் போது இன்னும் அதிகமாக தான் இந்த கேஸ் ஃபார்மேஷன் ஆகும். அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. அதனாலதான் வந்து இந்த பீன்ஸ் சேர்த்துக்கு முன்னாடி இதை நல்லா ஊற வைக்கிறவங்க. இதை நல்லா ஃபுல்லா ஊற வைக்கும்போது ஒரு 6 to 12 மணி நேரம் ஊற வைக்கும்போது இதுல இருந்து அந்த முக்கிய சர்க்கரை தான், இதுல ஒரு விதமான சர்க்கரை இருக்கு. இந்த சர்க்கரையினால தான் நம்மளுக்கு வந்து கேஸ் ஃபார்மேஷன் அதிகமாகும். அப்போ இதை வந்து நல்லா ஊற வைக்கும்போது ஓரளவு அந்த சர்க்கரையோட அளவுகள் குறைச்சிடுறோம். ரெண்டாவது, இதை நம்ம சமைக்கும் போது கூடவே மற்ற பொருட்கள் சேர்த்து சமைக்கிறோம் இல்லையா? வெறும் பீன்ஸ் மட்டும் சாப்பிடாம அந்த ரெசிபியில இஞ்சி, பூண்டு, வெங்காயம், சீரகம் போன்ற விஷயங்கள்லாம் நம்ம சேர்த்தும் போது இந்த விஷயங்கள் இன்னும் கொஞ்சம் அந்த கேஸ் ஃபார்மேஷன் ஆகக்கூடிய ஒரு உற்பத்தி ஆகக்கூடிய விஷயத்தை குறைக்குது. ஸோ அதனாலதான் இந்த ராஜ்மா ரெசிபி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த வகையில நம்ம சாப்பிடும்போது முடிஞ்ச அளவு இந்த கேஸ் ஃபார்மேஷன் நடக்கிறத குறைக்கலாம். பட் முடிஞ்ச அளவு தான், எல்லாருக்கும் இது பாசிபிள், சாத்தியம் கிடையாது. முக்கியமா கர்ப்ப காலத்துலலாம் வந்து மிக அதிகமான கேஸ் ப்ரொடக்ஷன் இருக்கும். இந்த நேரத்தில் நம்மளால இதை ஃபுல்லா கண்ட்ரோல் பண்றதுங்கிறது சாத்தியமே கிடையாது. பட் இருந்தாலும் இதை ஒரு தப்பான
விஷயமா எடுத்துக்க வேணாம். ஆனா சில பேருக்கு ரொம்ப அதிகமா கேஸ் ப்ளோட்டிங், ரொம்ப வயிறு வலிக்கிற அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா சாப்பிடறதை நிறுத்திடுங்க. அடுத்து 8வது நன்மை, நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய ஒரு 10% நார்மலா இப்ப இருக்கிற லெவல்ல இருந்து ஒரு 10% நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்குது டெய்லி நம்ம இந்த கிட்னி பீன்ஸ் நம்ம உணவோட சேர்த்துக்கும் போது. 9வது, நம்ம உடம்புல வெள்ளை அணுக்களோட உற்பத்தி அதிகரிக்குது, கொலாஜனோட உற்பத்தி அதிகரிக்குது. இந்த வகையிலையும் உடம்போட எதிர்ப்பு சக்திக்கு நல்லது. 10வது நன்மை, நம்ம கண்கள்ல வந்து வைட்டமின் ஏ சத்து, கரோட்டின் சத்து இதுல இருக்கிறதுனால நம்ம கண்களோட ஆரோக்கியத்துக்கு நல்லது. மேக்குலர் டீஜெனரேஷன், கண் விழித்திரை ப்ராப்ளம், இதெல்லாம் பிற்காலத்துல வரக்கூடிய ப்ராப்ளங்கள் அது கூட குறையுது நம்ம இந்த கிட்னி பீன்ஸ் எடுத்துக்கும் போது. 11வது, இதுல இருக்கக்கூடிய மேங்கனீஸ், பாஸ்பரஸ், மெக்னீசியம் போன்ற சத்துக்கள் நம்ம எலும்புகளோட உறுதித்தன்மைக்கு நல்லது. கடைசியா 12வது, நம்ம ரத்த அழுத்தம் சீராகுது. பிபி இருக்கிறவங்களும் சாப்பிடலாம் அப்படிங்கிறது தான் இதோட நன்மைகள். இப்போ நம்ம இதோட செய்முறை எப்படிங்கிறத பார்த்துருவோம். வணக்கம். இந்த வீடியோவில் ராஜ்மா கிரேவி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இதுக்கு 1 கப் நான் ராஜ்மா எடுத்திருக்கேன். இந்த ராஜ்மாவை ஒரு 3 to 4 முறை நல்லா கழுவிக்கலாம். கழுவிட்டுட்டு முழுகிற அளவு தண்ணி ஊற்றிட்டு ஒரு 8 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுருங்க. ஊற வச்ச அதே தண்ணியோடையே நம்ம குக்கரில் போட்டுக்கிறோம். இது கூடவே ஒரே ஒரு ஏலக்காய், ஒரு பிரியாணி இலை, காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் நான் மிளகாத்தூள் வரமிளகாத்தூள் போட்டிருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள், தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த ராஜ்மாவை நம்ம ஹை ஃப்ளேமில் ஒரு 3 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கிறோம். அதே மாதிரி ஹை ஃப்ளேமில் 3 விசிலும், லோ ஃப்ளேமில் ஒரு 25 நிமிஷத்துக்கு நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க. நம்ம எப்பயுமே குக்கரில் ஆவி வந்ததுக்கு அப்புறம் வெயிட் போடும்போது உள்ள ஏதாவது சாதம் அடைச்சிருந்தா வெளியே வந்துடும். அதனால ஆவி வந்தவனே வெயிட் போடுங்க. அது வேகட்டும். அதுக்குள்ள அடுப்பில் இன்னொரு பேன் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கிறோம். பட்டர் நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கேன். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். இதில் ஒரு சின்ன துண்டு பட்டை, 3 லவங்கம் போட்டிருக்கேன். வாசத்துக்கு கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம், ஒரு ஏலக்காய் போட்டிருக்கோம். இது கூடவே ஒரே ஒரு பிரியாணி இலை, இது எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு 10 பல் பூண்டை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் போட்டுட்டு நல்லா வணக்கிக்கிறோம். பூண்டையும் அடுத்ததா இஞ்சி போட்டுக்கிறேன். இந்த பூண்டும் இஞ்சியும் போடும்போது நம்ம அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு தான் போடணும், இல்லைன்னா சீக்கிரமாக கருகிரும். அது நல்லா வணங்கினதுக்கு அப்புறமா ஒரு வெங்காயத்தை, மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் எடுத்துட்டு அதையும் போட்டுட்டு நல்லா வணக்கிக்கிறோம். நல்லா பச்சை வாசம் போயிட்டதுக்கப்புறம் வணங்கினதுக்கப்புறம் இது கூடவே ஒரே ஒரு காரத்துக்கு பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். அதையும் போட்டுட்டு நல்லா வணக்கி விட்டுட்டு இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/2 டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர், அடுத்ததா ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள் போட்டிருக்கேன், 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள். நம்ம வேக வைக்கிறதுக்கும் கொத்தமல்லி தூள் போட்டிருக்கோம், அதனால பார்த்துட்டு கரெக்டாக போட்டுக்கோங்க. இது கூட ஒரே ஒரு குழிக்கரண்டி புளிக்காத நல்ல தயிராக, ஃப்ரெஷ்ஷான தயிராக எடுத்துக்கிறோம். தண்ணி ஊற்ற தேவையில்லை, இந்த தயிரில் இருந்தே தண்ணி விடும், அதுவே அந்த மசாலா வேகிறதுக்கு போதுமாக இருக்கும். அதனால இந்த தயிர் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த பச்சை வாசம் போயிட்டு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும்போது மீடியம் சைஸ் தக்காளினா 5 போட்டுக்கலாம், நல்ல பெரிய தக்காளினா 4 தக்காளி போட்டுட்டு மிக்சியில் நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு நம்ம இங்கே வெங்காயம் வணக்கிட்டு இருக்கோம் இல்லைங்களா, இது கூடவே நம்ம அந்த தக்காளியும் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு இது அப்படியே ஒரு 7 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வேக வச்சு எடுத்துக்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா ராஜ்மாவும் நல்லா வெந்து வந்திருக்கு, நல்லா சாஃப்டாக வெந்திருக்கு. இதில் நம்ம ஒரே ஒரு கை ராஜ்மா மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்கிறோம். இந்த ராஜ்மா எதுக்குன்னா மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு அதை நம்ம கிரேவியில் சேர்த்த போகிறோம். எதுக்குன்னா கிரேவி நல்லா நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் கெட்டியாக்கி கொடுக்கும். அதுக்காக இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்க எல்லா ராஜ்மாவையும் இந்த மசாலாவில் போட்டுட்டு இது கூடவே கொஞ்சம் நம்ம வேக வச்சு வச்சிருக்கோம் இல்லைங்களா தண்ணி, அந்த தண்ணியே ஊற்றிட்டு மறுபடியும் நல்லா கொதிக்க வைக்கிறோம். அந்த மசாலா பச்சை வாசம் போய் நல்லா கொதிக்கட்டும். இப்போ இந்த டைமில் நம்ம கொஞ்சம் ராஜ்மாவை எடுத்துட்டு இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா மிக்சியில், அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. இப்போ கிரேவி நல்லா நம்மளுக்கு திக்காயிடும். ஆற கிரேவி நல்லா திக்காகும். அதனால கொஞ்சம் தண்ணியாட்டமே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். கடைசியாக நம்ம ஆல்ரெடி ஏற்கனவே தேவையான அளவு உப்பு ராஜ்மாலையும் போட்டிருக்கோம், அதனால பார்த்துட்டு கரெக்டான அளவு உப்பு போட்டுட்டு கொத்தமல்லி தலை தூவி இறக்குனா நம்மளோட ராஜ்மா கிரேவி ரெடி. இது சப்பாத்தி, ஜீரா ரைஸ் எல்லாத்துக்கூடயே சர்வ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக செஞ்சு பாருங்க. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோக்கள் பார்க்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.